நம்ம இந்த வீடியோவில் எஸ்பிஐ ஜாப்ஸ்லேருந்து வந்தக்கூடிய தகவலை தான் பார்க்குறோம். ஸோ என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ வெற்றிக்கான பாதை சேனல் ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடனே எஸ்பிஓலேருந்து வரக்கூடிய தகவல் எல்லாமே நம்ம சேனலில் உடனுக்குடனே வீடியோ வந்துட்டுருக்கும். ஸோ டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் எஸ்பிஐ ஜாப்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் எஸ்பிஓவில் நியூ ஜாயினிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நியூவாக ஜாயின் பண்ணுற மெம்பரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எஸ்பிஓலேருந்து என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நோட்டீஸ் போர்டில் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல, பட் ஆனால் நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டலில் அந்த அப்டேட்டு வந்திருக்குங்க. சரிங்களா? என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வித்ட்ரா ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிடக்ஷன் வந்து 20% அப்படிங்கிறது ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்காங்க. வித்ட்ரா வந்து கொடுக்கலாமா அப்படிங்கிறது எப்படி கொடுக்கலாம் பாருங்கள். அஃபிலியேட்டட் வித்ட்ரா ஆப்ஷன் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி விட்ருக்காங்க. நீங்கள் எஸ்பிஓ போர்ட்டலில் லாகின் பண்ணிங்கன்னா அஃபிலியேட்டட் வித்ட்ரா ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் தான் நம்ம வித்ட்ரா கொடுக்கணும். ஸோ வித்ட்ரா கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம வேறு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் உங்களுடைய வியூ பேங்க் டீட்டெயிலை செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு வியூ பேங்க் டீட்டெயிலை கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள். சப்போஸ் அதில் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில் காமிக்கலை அப்படின்னா உடனடியாக அப்டேட் பேங்க் டீட்டெயிலில் உள்ளே போய் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் 2 டைம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பேர் அடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஐஎஃப்சி கோடு அடிச்சிங்க அப்படின்னா உடனடியாக வந்து உங்களுடைய பிரான்ச் எங்கே அப்படிங்கிற தகவலை வந்து காமிச்சிடும். ஸோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வித்ட்ரா ஆப்ஷனை நீங்கள் கொடுங்க. ஸோ ரெக்வஸ்டட் அஃபிலியேட்டட் ரெக்வஸ்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதில் என்டர் த அமௌண்ட், மேலே அவைலபிள் அமௌண்ட் எவ்வளோ காமிக்குதோ அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாகவே நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ₹1 கூட நீங்கள் பெண்டிங் வைக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இந்த வித்ட்ரா ஆப்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இந்த வாலெட் எல்லாமே 0 ஆயிரும். ஸோ வித்ட்ரா ஆப்ஷன் யார் கொடுக்காமல் இருக்கீங்களோ அவங்களுடைய வாலெட்லேயும் 0 ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, அவைலபிள் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் 30 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிடிஎஸ் பற்றி ஆல்ரெடி அவங்க சொன்னது தான் 20% அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டாக எல்லாத்துக்குமே 20% தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீஃபண்டை பற்றி இன்னும் எந்த தகவலும் கொடுக்கல. சப்போஸ் அப்படி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா ரீஃபண்டும் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது எஸ்பிஓவில் டவுட் இருந்தால் இல்லை வித்ட்ராவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.